திரு மணிகண்டன், நெல்லையும் கோவையும் என்ன சொல்கிறது? திமுகவுக்கு நெல்லை எப்போதுமே தொல்லைங்க. இப்ப கூடுதலான கோவையும் சேர்ந்திருக்கா? ஏன்னா கோவை மட்டுமல்ல, எங்க இப்ப கோவையும் சேர்ந்திருக்கான்னு இல்ல, கோவை மட்டும் இல்லைங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல இன்றைக்கு பாருங்க, அந்த மாவட்ட செயலாளர் காதர் பாட்சாங்க வெள்ளைச்சாமி அவருடைய அணிக்கும் முத்துராமலிங்கம் அணிக்கும் நம்முடைய அமைச்சர் ராஜேந்திரன் அணிக்கும் இன்னைக்கு பெரிய தகராறு வெளிப்படையே தெரிஞ்சது. அதே மாதிரி இப்ப நீங்க இன்னைக்கு கோவை சொல்றோம், நெல்லை சொல்றோம், இன்னும் சில இடங்களை சொல்றோம். திமுக ஆட்சிக்கு வந்து ஓரிரு மாதங்களிலேயே பல்லடம் நகராட்சி, பல்லடம் பகுதியை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் திருமதி தேன்மொழி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. அதாவது என்னை வந்து ஒரு அமைச்சரே அவமானப்படுத்துகிறார், நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று பரபரப்பா அறிக்கை கொடுத்தார். அனைவருக்குமான தெரியல. அப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகளை, உள்ளாட்சி அமைப்பில் பொறுப்பில் இருப்பவர்களை திமுக எப்படி நடத்துன்னு பாருங்க. ஒன்று, 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத அந்த விரக்தியின் காரணமாக பதவிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இப்போ உதாரணமா கோவை மேயர், அவருடைய கணவர் தான் எல்லாமே இருந்தார். நீங்க ஒரு சுங்கம் எடுக்கிற இடத்துல போய் கணவர் மிரட்டி காசு ஊடகங்கள் செய்தியா வந்து பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி பல இடங்கள் அப்படித்தான். அதாவது பெண் கவுன்சிலரோ, பெண் நகராட்சி தலைவரோ, பெண் ஊராட்சி தலைவர்களோ, ஊராட்சி ஒன்றிய தலைவர்களோ, பெண் மேயர்களோ எந்த பணியும் செய்ய முடியாது. முழுக்க முழுக்க அவர் கணவர்களால் இயக்கப்படுறாங்க. அப்போ குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த நெல்லை கோவை உதாரணம் தமிழ்நாடு சார், நீங்க 99 இப்ப எதை பேசுவீங்க, 90 அதெல்லாம் ஆட்சி மாறிடுச்சு. 99% பேர் இன்றைக்கு கமிஷன் வாங்குவதில் சண்டை கட்டுறாங்க. எனக்கு பணம் இல்ல, உனக்கு பணம் இல்ல, நீங்க பங்கு வரிசையில தரலாங்கன்னு சண்டைய. நீங்க 40% கமிஷன் வாங்குறீங்களே, எனக்கு பாதி கொடுத்தீங்களா, இதுதான் சண்டைய. இப்ப நாங்களாம் நேரடியா பாக்குறோம் சார். திமுகவுடைய பல முக்கிய நிர்வாகிகள் பழக்கம் தான், எல்லாமே சொல்லுவாங்க. உண்மையை சொன்னா இந்த ஆட்சியில் தலைமைக்கு கப்பம் கட்டுவதை தவிர திமுகவை சேர்ந்தவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. பணம் கொடுத்தீங்கன்னா எந்த காரியமும் பண்ணலாம், அது எந்த கட்சியும் பரவாயில்ல. தலைமைக்கு பணம் இப்படி நான் சொல்ல சார், உண்மையிலேயே திமுக தொண்டன், திமுக நிர்வாகிகள் சொல்லக்கூடிய கருத்து. அப்ப முழுக்க முழுக்க ஒரு ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாமல் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஐயா பெரியவர் கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த வருகையிலோ வானத்திலிருந்து வந்த மாதிரி ராஜா வேஷம் போட்ட மாதிரி நடந்துட்டு இருக்காரு. உண்மையை சொன்னால் முதலமைச்சர் என்பவர் ஒரு சாதாரண சேவகர், இந்த கட்சியை சேர்ந்தே சொன்னாங்க. இப்ப அப்படிப்பட்ட பேசியவர்கள்லாம் இன்னைக்கு அந்த பதவி வந்து வேற மாதிரி நினைச்சிட்டு சாதாரண குக்கிராமம் நடக்குதுன்னு தெரியாது, சாதாரண கிராமங்கள்ல என்ன தேவையோ அது தெரியாது. அப்போ ஊராட்சி நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தாமல் பணம் பெறுகிற, பணம் பறிக்கிற அமைப்பாக திமுக பயன்படுத்துகிறது என்று நான் வெளிப்படையாக சொல்றேங்க. உதாரணமா நீங்க பல ஊர் சொல்லலாம். திமுக அதை மறுப்பதற்கு பிரதிநிதிகள் இல்லை. அதே சூழல்ல நீங்கள் குற்றச்சாட்டுகளை எந்த ஆதாரத்தில் வைக்கிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். எல்லா குற்றச்சாட்டுகளும் நீங்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. தொடர்ந்து இல்ல மகேஷ் சார், வெளிப்படையா சொல்றேன். நான் பல ஒப்பந்தாருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுங்க, வெளிப்படையா சொல்ல முடியும். திமுகவை சேர்ந்தவர்களே நான் சொல்றேன். நான் வேணா உங்களுக்கு ஆண்ட ரெக்கார்ட வேண்டாம், நீங்க நிகழ்ச்சி முடிச்சு சொல்லுங்க, நான் போன் பண்ணி பேசி பாருங்க. திமுக சேர்ந்தவர்களே பலர் புழுங்கிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, உள்ளாட்சி வெற்றி என்று பேசிக்கொள்ள முடியும். உள்ளாட்சி அமைப்புகள்ல குற்றச்சாட்டுகளை கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த போது உள்ளாட்சி நிர்வாகிகள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் இந்த மாநகராட்சி பூங்கா கொண்டு வந்தது, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம அதை கடந்து இன்றைக்கு வந்துரும், நெல்லை கோவைக்கு வந்துருங்க. ஒரு சிறிய தவறு என்றாலும் கடுமையான நடவடிக்கை எடுத்தது அதிமுக மட்டும்தான். நீண்ட காலமா பாருங்க, அதிமுக தான் தவறு என்று சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்குங்க, குற்றச்சாட்டு சொல்ல நீங்க. ஆனால் அது மாதிரியான நிரூபிப்பட பாருங்க. இப்ப அப்படி அல்ல. ஏன் ரிசைன் பண்றாங்க, ஏன் எதிராக போடுறாங்க? கோயம்புத்தூர்ல அந்த பெண் நீண்ட காலம் எனக்கு தெரிஞ்சவங்க, நீண்ட காலமாக திமுகவுக்கு அர்ப்பணித்த பெண் அவர், அந்த கவுன்சிலர், அவருக்கு எந்த வாய்ப்பு திமுக வழங்கல. யாரு கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒரு பொம்மையை உட்கார வச்சுட்டு அவர் மூலமாக கப்பம் வசூலிப்பதற்காக செய்கிற ஒரு வேலையோடைய உண்மையை அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற மரியாதை அல்ல சார். அந்த கட்சி பெரும்பான்மை உறுப்பு சார், எந்த கட்சியா இருந்தாலும், உங்க அதிமுக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில பெரும்பான்மை உறுப்பினர்களோட தேர்வு சார், பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஒற்றுக்கொள்றாங்க அந்த கட்சியில. அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க கட்சி முடிவு சார், அப்படிதான் சொல்லிக்காங்க. இப்போ அந்த குரல் எழுப்பிய பெண் கவுன்சிலர் பத்தி நீங்க பின்னாடி விசாரிங்க. நீண்ட காலமாக திமுகவுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் அவர். ஆனா அவருக்கு எந்த வாய்ப்பும் தரல. ஒண்ணு இல்ல, உசிலம்பட்டியில இருந்து பாருங்க, பல ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் பலரும் திமுக இருந்து விலகி அதிமுக ஏன் சேராதீங்களா? அங்க வந்து சுதந்திரம் இல்ல, ஜனநாயகம் இல்ல, யாரும் மதிக்கிறது இல்ல, தலைமைக்கு பணம் போகணும்,
உண்மையை சொன்னா வெளிப்படை சில விஷயம் சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு கஷ்டங்களை திமுகவை சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனுபவிக்கிறாங்க. உண்மை. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, என்ன பணியை தினசரி செய்யறாங்கன்னு பாருங்க. திமுகவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அரசு வேலையோ, நான் வந்து திமுக ஆதரவா பேச நினைச்சுக்கங்க, ஒரு வேற வாய்ப்பு கிடையாது. பணம் கொடுத்தீங்கன்னா சரி, அவங்க பணம் கொடுத்தா பணம். ஆனா இந்த மாதிரி நிலை எந்த கட்சியுமே இல்லைங்க. திமுக ஜனநாயகத்தில மிகப்பெரிய இயக்கம், மாதட்டி இயக்கம் திமுக. நாங்க தான் இந்தியாவிலேயே வந்து ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தி கட்சி பொறுப்புகளை உருவாக்குறோம் சொன்ன இயக்கம் திமுக. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி பொறுப்பு உள்ளவர்களுக்கு அவர் வழங்கி ஒரு வாய்ப்பை பாருங்க. நீங்க பெண்களை மதிக்கிறோம்னு சொல்றாங்க, பெண்களுக்கு சமமான பங்குன்னு சொன்னாங்க. இந்த நெல்லை கோவையே இருக்கட்டும், நெல்லை கோவையில கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் போட்டியிட்டார். உள்ளாட்சி கவுன்சிலர்கள் வாக்களித்திருக்காங்க, அவர்கள் விருப்பத்துக்கு வாக்களித்திருக்காங்க. அதே போல 90 உறுப்பினர்கள், 100ல 90 உறுப்பினர்கள் திமுகவுக்கு இருந்தும் கூட கோவையில அவர்களுடைய அனைவருடைய ஒருமித்த கருத்தோடு ஒரு போட்டியின்றி மேயர் தேர்வாயிருக்கிறார். கட்சி கவுன்சிலர்களுடைய ஒப்புதலோடு தான் நடந்திருக்கு. நீங்க நெல்லையில 23 திமுக கவுன்சிலர் எதிர்ப்பு, அப்ப பாத்தீங்களா? அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அனைவரும் அந்த நெல்லையை பார்த்து பயந்து அந்த அமைச்சர் நேரடியாக வந்து நெல்லையில 23 கவுன்சிலர் தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. 23 பேரும் எதிர்ப்பு. அதிமுக 4 கவுன்சிலர் இருக்காங்க, ஒருத்தர் வாக்களிக்கவில்லை. பாக்கி 3 கவுன்சிலர்கள் வந்து திமுக இல்ல திமுக வேட்பாளராக போட்டியிட்டுள்ளவோ அல்லது திமுக இருந்து நீக்கப்பட்டு போட்டியிட்ட பவுல்ராஜுக்கு வாக்களிச்சிருக்காங்களா? அப்ப அதிமுக கவுன்சிலர்களும் மாறிதானே வாக்களிச்சிருக்காங்க. இல்ல நீ அதை விட திமுகவுக்குள்ள தலைமை அறிவித்த ஒரு வேட்பாளரையே எதிர்த்து வாக்களிக்கிற அளவுக்கு கோபம் இருக்கிறதா இல்லையா பாருங்க. கோயம்புத்தூர்ல மிரட்டப்பட்டாங்க சார். முத்துசாமி அவர்களும் ஆனா நேரடியாக வந்து ஒவ்வொரு கவுன்சிலையும் மிரட்டி பேச பண்ணாங்க. எனக்கு ஒரு 15 கவுன்சிலர் பழக்கதா சார். அவங்க கட்சிக்காரங்க சந்திக்கிறாங்க சார். அதை எப்படி சார் நீங்க மிரட்டல்னு நீங்க மிகைப்படுத்தி சொல்றீங்க? அதை இல்லாத ஒண்ணு எப்படி சொல்றீங்க சார்? வெளியில அப்படிதான் சார் பேசுவாங்க. நீங்க எத்தனை திரைப்படம் வாக்குற மாதிரி அந்த உள்ள மேட்டர் வெளியே வந்து அதை ஒன்னாக காட்டிக்குவாங்க. அந்த பெண் மணக்குமரில் உண்மையை சொன்னாங்க, திமுக ஜனநாயகமே இல்ல. உண்மையை சொன்னா சொல்றார். கோவை மாவட்டத்துல பொங்கலூர் பழனிசாமி குடும்பம் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டது. திரு ஈரோடு எங்க பெரியசாமி ஐயா குடும்பம் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டது. சேலத்துல வீரபாண்டி ஐயா குடும்பம் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டது. அப்போ யாரெல்லாம் திமுகவில் உண்மையை உழைத்தார்களோ, துணிச்சலாக தலைமையிலும் பேசினார்களோ, அந்த குடும்பங்கள்லாம் ஓரங்கட்டப்பட்டது, ஒடுக்கப்பட்டதுங்க. அதுவே நடந்து வரலாறு. இல்ல அது கட்சி சார்ந்தது, அவர்கள் சார்ந்த எந்த கருத்தை நீங்க தெரிவிக்காதனால அது எப்படி ஆதாரபூர்வமானது என்று நம்ம எடுத்துக்க முடியாது. அதை கடந்து நம்ம உள்ளாட்சி நிர்வாகம் சார்ந்து பேசுவோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க போயிட்டு இருக்கலாம். மணிகண்டன், உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான ஜனநாயக வாய்ப்பை கொடுப்பதற்காகத்தான் தேர்தலை உடனடியாக ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தி இருக்கிறது இந்த அரசு. உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய அதிருப்தி குரலையும் கேட்டு மேயர்களை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக ஆட்சியில் 2016 21 வரைக்கும் அந்த தேர்தலையே நடத்தாம இருந்தாங்க. அவர்கள் குற்றம் சொல்வதற்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஏன் குற்றம் சொல்றாங்க? இல்லைங்க, அதாவது அன்றைக்கு வழக்கு போடுறது திமுக தானுங்க. அதாவது அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில திமுக தான் வழக்கு போட்டு அந்த தேர்தல் நடக்காமலே பார்த்துட்டாங்க. உண்மையில அது நடந்த விஷயம். இன்னொன்னு நந்தகோஷ்மாவை அந்த நண்பரோ பேசுறது அழகா சொன்னாங்க. அதாவது நடைமுறை சிக்கலை சொன்னாங்க. அதுவே உண்மை. இன்னைக்கு நான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி இப்படி உள்ளாட்சி நிர்வாகம் முறைப்படுத்தி கீழ் வரைக்கும் சென்று மக்கள் பிரதியை நேரடியாக அவர்களே மக்கள் தேவை புரிந்து கொண்டு பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு தேவையானதை உணர்ந்து செய்ய வேண்டும் என்கிற அது அடிப்படையெல்லாம் போய் இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு, கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன். அது மட்டும்தான் பிரதானமா இருக்குங்க. நீங்க நான் திரும்ப சொல்றது காரணம் கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க, அதுக்காக நாங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படியே நீங்க திரும்ப சொல்றீங்களா அப்படின்னு வருது. இல்ல சார், 99% பேர் திமுகவை சேர்ந்தவர்களே இன்றைக்கு நிர்வாகிகளே புலம்பெயர்க்காக உண்மை. வெற்றி பெற்றதை வைத்துக் கொண்டெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. பெரியன் சார் சரியா சொன்னார். உண்மையை சொன்னால் 2026 இதற்கான விளைவுகளை பலனை திமுக சந்திக்குங்க, விளைவு அனுபவிக்குங்க. அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் திமுக தொண்டர்களுக்காக பேசுறதா சொல்றீங்க. இல்ல ஏன் சொல்றேன்னா காரணம் சொல்றேன் சார். நான் நிறைய பஞ்சாயத்து பிரசிடண்ட், நிறைய ஊராட்சி நண்பர்கள் திமுகவிலேயே அவ எல்லாமே சொல்றாங்க. உண்மை சொன்னா அதிமுக ஆட்சி உண்மையிலேயே சிறப்பாக இருந்துக்கிறாங்க. நிதி சரியா வந்தது, மக்களுக்கு தேவை உணர்ந்து வந்து வேலைகளை செஞ்சாங்க, பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, எந்த வேலையும் நடப்பதில்லை. உண்மை சொன்னா உள்ளாட்சி மலைக்கு மிகப்பெரிய கெட்ட பேருங்க. பல ஊர்கள்ல நானே சொல்றேன், எங்க ஊர் சொல்ல விரும்பல, போஸ்ட் சொல்றாங்க காணவில்லை. அது சில நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம், அதனால தடைகள் இருக்கலாம். அதனால எப்படி நீங்க ஒட்டுமொத்தமா மகேஷ் சார்
இப்ப நான் சொல்லுவேன் சார், ஏதோ 1, 2, 3 அல்ல, ஒட்டுமொத்தமா வந்து பாதிக்கப்படுறாங்க. நீங்க குடிநீர் பஞ்சம் ரொம்ப சிறப்பு. கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டம் சொல்றேன். குடிநீர் பஞ்சம் மிக கடுமையா இருக்கு. தண்ணியே நீங்க எல்லா ஊரையும் கடுமையான வறட்சி. மக்கள் பிரதிநிதிகள் வந்து என்னன்னு தெரியாம சிரமப்படுறாங்க. இப்போ நான் ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சிக்கு இதே மேட்டர் சொன்னேன். இப்போ உதாரணம் சொல்றேன், ஒரு 4-5 மாவட்டங்கள்ல இந்த காண்டூர் வாய்க்கால தூர் வராம தண்ணி பிரச்சனை, பரம்பு ஆலியார் பிரச்சனை, திமுக கண்டுக்கவே இல்லைங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகள் பாதிக்கப்படுறாங்க. இப்ப அவ என்னன்னா, முதலமைச்சர் வந்து 10,000 திட்டம் ஒண்ணு அதுன்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுட்டு மக்கள் மத்தியில டிவி பேசிட்டு போயிடறாங்க. ஆனால் நேரடியாக களத்தில் இறங்கி பாதிக்கப்படுவது உள்ளாட்சி பிரதிநிதியா? அதை பற்றியான அக்கறையே இல்லை. திரு நேரு அவர்கள் வந்து சேலத்தில் பேசுமா சொன்னாருங்க, உள்ளாட்சி துறையில இந்த மாதிரி இல்லைங்கிறார். ஆனா அதிமுக ஆட்சியில 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை உள்ளாட்சியில அதிமுக கொடுத்ததுங்க. அப்போ இது போன்ற சவால் விடக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு சிக்கல் வந்ததுக்கு காரணம் சொன்னீங்கன்னா, உள்ளாட்சி பற்றி கண்டுக்கவே இல்லைங்க. சரி, உங்கள் கூற்றுப்படி அப்படி இருந்தால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் வாக்காளர்களை சந்தித்து அந்த கட்சிக்காக வாக்களிக்க செல்றார்கள். ஆனா அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் சென்று கேட்டுதானே இப்ப நாடாளுமன்ற மக்களவையில 39 இடங்களை மக்கள் கொடுத்திருக்காங்க. மகேஷ் சார், நாடாளுமன்ற தேர்தலே ஒப்பிடாதீங்க. அது பிரதமரை காண தேர்தல், அது போக விரும்பல. உண்மையை சொன்னா அவங்க எல்லாம் வந்து புளிங்கிருக்காங்க. உண்மை 2024 பாருங்க, அவங்க ஒட்டு மொத்தமா வந்து அணிமாறக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த அளவுக்கு ஆபத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தை திமுக அரசு வைத்திருக்கிறது. அதிமுக ஆட்சியில ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற போது பெரும்பான்மை இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதா இல்லையா? அதிமுக ஆட்சியில் இருக்கிற திமுக சார், அதிமுக ஆட்சியில் ஜனநாயக முறையில அனைவருக்கும் சுதந்திரமா வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுங்க. திமுக ஆட்சி அப்படி அல்ல. முழுக்க மக்களை மிரட்டி, மக்களை அடிமையாக்கி, பணத்தை கொடுத்து விலை பேசி. மிகையா தவறா குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க ஆதாரம் இல்லாமல். அந்த குற்றச்சாட்டு எப்படி பொதுவெளியில் அதை ஏற்க முடியாது. நடந்த விஷயம். நீங்க தேர்தல் சார்ந்து இப்ப நம்ம நெல்லை பேசுறோம், கோவை பேசுறோம், ஒரு 14 பேர் உறுதியா மாறி வாக்களிச்சிருக்காங்கிறது தெரியுது. மற்றவர்கள்லாம் மறைமுக வாக்கு அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு 44 கவுன்சிலர்கள் 30 பேர் தான் வாக்களித்திருக்காங்க. அந்த 14 பேர் இல்லைங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். மற்றபடி காங்கிரஸ்ல எங்க போட்ட வாக்களித்தாங்கிறது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழலை நீங்க பாட்டு ஒரு குற்றச்சாட்டை போற போக்குல எப்படி அனுமதிக்க முடியும்? மகேஷ் சார், கோயம்புத்தூர்ல காங்கிரஸ் பர்சன்ட் இருக்காங்க. நான் பேர் சொல்ல முடியாது, சங்கப்படுத்த விரும்பல. நீங்க வேலை கேளுங்க, நடக்கிறத கேளுங்க. உண்மையை சொன்னா நிர்வாகமே செய்ய முடியலங்க. அவ்வளவு வந்து தலையீடு அதிகம். இல்ல நான் வெளியே சொல்ல விரும்பல, இல்ல நான் வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு போறதை வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. ஏன்னா பதில் சொல்றதுக்கான ஏதாவது ஆதாரங்களை கொடுத்தாதான் அதுக்கான பதில் தரவுகளை நம்மளும் கொடுக்க முடியும். எனக்கு தெரியும், நான் வந்து தனிப்பட்ட முறையில பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, நான் அப்படி சொல்றேன்னு ஒரு டிபேட்ல பேச முடியாது. நம்ம பேசிட்டு இருக்கிறது அதாவது ஒரு விஷயம் என்னங்க, வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசினவே ஊடகத்துல நாம சொன்னா மகேஷ் சார் சங்கப்படுவாங்க. அவருக்கு கஷ்டமா பேச முடியாத ஆதாரம் இல்லாத விஷயங்களை ஊடகத்திலேயே பதிவு செய்யக்கூடாது சார். இல்ல சார், நான் வேற ஊடகத்துல சொல்லாம உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடுறேன். நீங்க வேணா அதை ஆய்வு பண்ணி பாருங்க. நான் சொன்னா அரசியல் ரீதியா பேசணும்னு சொல்லுவீங்க, அதிமுக ஆதரவா பேசணும்னு சொல்லுவீங்க. உள்ளாட்சி நிர்வாகத்தில் எனக்கு திமுக செய்திருக்கிற மோசமான நிர்வாகம் எப்படி எதுவுமே மக்களை வந்து தவறான பாதையில வழி நடத்துற மாதிரி தான் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு முடிச்ச பிறகு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க அதை பாருங்கன்னு சொல்றது என்ன அது நியாயம்? அப்படி உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குன்னா இப்பவே காட்டிட்டு போங்க. குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக வெளிப்படுத்தலாம். அதுக்கு ஜனநாயகத்துல எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, ஊடக வாய்ப்பு இருக்கு, பேசலாம் சார். நந்தகுமார் சிவா, நீங்க குறுக்கிட்டீங்க முன்னாடியே. நீங்க தலைமை திமுக தலைமை தயாரிக்கக்கூடிய நெருக்கடியை உள்ளாட்சி நெருக்கடி பத்தி எல்லாம் அதிமுக ஆதரவாளர்கள் பேசவே கூடாது சார். ஜெயலலிதா கொடுக்காத நெருக்கடியா சார்? ஜெயலலிதாவுடைய ஆட்சியில இந்த மாதிரி ஓட்டு போட்டுருந்தா விட்டுருப்பாங்களா சார்? என்ன நடந்ததுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் சார். நெருக்கடி ஜனநாயகம் எல்லாம் அதிமுக ஆதரவாளர்கள் பேசாதீங்க சார். மக்கள் சிரிப்பாங்க சார், மக்கள் சிரிப்பாங்க. விளாடிமிர் குறிப்பிடுறார் பாருங்க ஒரு விஷயத்துல, இதே அதிமுக ஆட்சியாக இருந்தால் இப்படி ஒரு உள்கட்சி ஜனநாயகமோ அல்லது ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு சார். அது கூட இல்ல, சட்டமன்றத்துல பேச விட்டுருப்பாங்களா? அவர்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையே பேச விடாத கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்து ஜனநாயகம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு சார். சார் நீங்க உள்ளாட்சி மேலோட்டம் பேசாதீங்க. நான் மேலோட்டமா பேசல, நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்ககிட்ட நீங்க சுமத்துற குற்றச்சாட்டுக்கு உங்ககிட்ட என்ன தரவு இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க போற போக்குல ஆரம்பத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் குற்றச்சாட்டு சொன்னீங்க. நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கான தரவுகளை கொடுங்க சார். சார் நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கான தரவுகளை கொடுங்க, நான் பதில் சொல்றேன். சரி, நம்ம பேசலாம். இல்ல இப்ப தரவுகளை வெளிப்படுத்த முடியாது, அதுக்கு நம்ம ரொம்ப நேரம் விவாதித்து நேரத்தை கடத்த வேண்டாம்.